ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் அந்த லைவுங்கிறதுக்கு வந்து நான் வரப்போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காரணம் தான் நான் இப்போ சொல்ல போறேன். நெறைய பேர் வந்து என்ன என்ன கேட்குறீங்கன்னா, "ஏன் லைவுக்கு வரமாட்றீங்க? என்ன காரணம்? என்ன பிரச்சனை?" அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. இப்ப எல்லாத்துக்குமே நான் வந்து இப்ப பதில் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இப்ப லைவ் வாரேன் அப்படின்னா, என்ன சொல்றது? சில பேர் சில பேர் என்ன என்ன பண்றாங்கன்னா, தேவையில்லாம கெட்ட வார்த்தை பேசுறது. வந்து லைவ்ல வந்து நெறைய பொம்பளை ஆளுங்க நெறையா இருக்காங்க. அப்படிங்கிறபோது, அசிங்கமா வந்து கெட்ட வார்த்தையில பேசுனா, நம்ம என்ன சொல்றது? உண்மையாவே வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. அது என்ன சொல்றது? இதோட நான் பிளாக் அடிச்சு ஒரு 100 பேர்கிட்ட பிளாக் அடிச்சு வச்சிருக்கேன். என்ன பண்ண சொல்றீங்க? அந்த கமெண்ட் அப்படியே அப்படியே நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும்? ரொம்ப அசிங்கமா இருக்கும். சரி, அது கூட ஒரு காரணமே இல்லைன்னு வச்சுக்கிருவோமே. 2வது வந்து குடும்பத்த பிரிச்சு விடுறதுக்கு வந்து சில சில பேரு வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு குடும்பத்த பிரிச்சு விடுறதுக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணி, அதுக்கு குழந்தை குடுத்து, அது என்ன நான் வந்து இது பண்ணிட்டேனாம். நான் இங்க வந்து என் பொண்டாட்டியோட கல்யாணம் பண்ணி, நான் குழந்தை பெத்துக்கிட்டு, நான் வந்து ஜாலியா இருக்கேனாம். அப்படின்னு கமெண்ட் வந்து அடிக்கடி யாரோ தெரியல. ஒரு ஆள் கமெண்ட் போட்டுட்டே இருக்கு. ஆனா கையில மாட்டுனீங்கன்னா நானே கொண்டு வருவேன். புரியுதா உங்களுக்கு? ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதனால தான் நான் லைவுக்கு வந்து வர்றதே கிடையாது. தேவையில்லாம பேசி, குடும்பத்தில சண்டை இழுத்து விடுறது, பிரச்சனை பண்ணி விடுறது, இந்த மாரி பண்ணும்போது யாருக்குமே லைவுக்கு வர தோணாது. புரிஞ்சுச்சா? சில பேர் என்னன்னா, போட்ட கமெண்டையே 1000 தடவ போடுறது. ஒரு தடவ படிச்சு சொல்ட்டேன்னா, அதோட நீங்க பார்த்து கவனிச்சுக்கிறணும். அதே கமெண்ட வந்து 100 தடவ எழுதுறான். ஒரு ஆளு எழுதி டென்ஷனா ஆகுது. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, தேவையில்லாத கேள்வி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை இருக்கும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1008 சண்டை இருக்கும். 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எதுக்கு? தேவையில்லாதது. அத பத்தி பேசுறது. நான் இப்ப அத பத்தி நான் எதுவும் சொல்றேன்னா, நீங்க கேட்கலாம். தப்பில்ல. நான் இப்ப அத பத்தி நான் எதுவும் சொல்றேன். எங்களுக்குள்ள எதுவும் சண்டை இருக்கு. நீங்க வந்து பேசி சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பேசலாம். ரைட்டு. சம்மந்தமே இல்லாம நீங்க பேசிக்கிட்டு, நீங்க இந்த மாரி பண்றீங்க, அந்த மாரி பண்றீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வந்து உரிமையே கிடையாது. அது தேவையில்லாம பேசுறது அது. என்ன சொல்றது? சில பேர் வந்து புரிஞ்சுக்கிறாமலே பேசுறது. நான் என்ன பேசுறேன்னே தெரியாம, அதுக்கு ஆப்போசிட்டாவே பேசுறது. சில பேர் வந்து நக்கலா பேசுறது, கிண்டலா பேசுறது, எடக்கு மடக்கா பேசுறது. நானும் எத்தன பேருக்கு தான் நான் பிளாக் பண்ண முடியும் சொல்லுங்க? எத்தன பேர நான் பிளாக் அடிக்க முடியும்? மிஞ்சி போனா 100 பேருக்கு பிளாக் அடிச்சு வச்சிருக்கேன். நான் என்ன செய்ய? எல்லாமே பார்க்குறேன். கெட்ட வார்த்தையில அசிங்கமா பேசி, அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. நானு என்ன நாங்க அப்ப லைவ் போடுறவங்க வந்து மனுஷங்க கிடையாதா? லைவ் போடுறாங்கன்னா, எதுக்கு போடுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வாட்ச் டைம் வரணும். YouTubeல அவங்களும் சம்பாதிக்கணும். அவங்களும் எவ்வளவோ கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்களும் சம்பாதிக்கணும். அதுக்காக தான் லைவ்ங்கிறது வந்து இது பண்றாங்க. அது வந்துட்டு என்ன சொல்றது? அதாவது புடிச்சிருந்தா பார்க்கணும். இல்லையா, பேசாம இருந்துறணும். அத விட்டுட்டு கெட்ட வார்த்தையில வந்து பொம்பளையால பேசுறது, அப்புறம் தேவையில்லாம இது பண்றது, பேசுறது. தேவையில்லாத கமெண்ட். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அ இப்ப கூட மத்தியானம் வந்து என் வைஃப் வந்து லைவ் போட்டிருக்கும்போது லைவ்ல வந்து ஒரு 2000 தாரேன், ரூ. 3000 அனுப்பி விடவா, ரூ. 4000 அனுப்பி விடவா, என்ன அர்த்தத்துல கேட்குறான்னு தான் எனக்கு தெரியல. நேர்ல வந்து பேச மாட்றானுங்க. எனக்கு அதுதான் குழப்பமாவே இருக்கு. அவன் கேட்குற அர்த்தமே வேற மாரி இருக்கு. ரூ. 2000 போட்டு விடவா, ரூ. 3000 போட்டு விடவா, ரூ. 4000 போட்டு விடவா? அப்படின்னா என்ன அர்த்தம் அது? என்ன அர்த்தம் அது? அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு தான் நான் சொல்றேன். இந்த வீடியோவ தம்பி நீ பார்ப்பேன்னு நெனைக்கிறேன். கண்ல பட்டையாக்கேன். உன்னைய கொண்டே வருவேன். ரோட்லயே வச்சு உன்னைய வந்து அப்புறம் கொண்டு வருவேன் உன்னைய. புரியுதா? என்கிட்ட இந்த மாரி இந்த பேச்சு மயிரு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தவன் பொண்டாட்டினா இளக்காரமா தெரியுதா? ஏன்டா?
அது எப்படி எப்படி ரூ. 1000 அனுப்பிவிடுவா, ரூ. 2000 அனுப்பிவிடுவா, ரூ. 3000 அனுப்பிவிடுவா. நீ என்ன அர்த்தத்தில் பேசுகிறேன்னு எனக்கு தெரியுது. தம்பி என்ன சொல்கிறது, இந்த மற்றவன் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது தம்பி. என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே துணிஞ்சு தான் நாங்கள் இருக்கோம். புரியுதா? லைவுக்கு வந்தோமா, பிடிக்கலையா போயிட்டே இரு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்புறம் என்ன சொல்கிறது, கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, நீ பேசுகிறதுனா தனியாக போய் பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு அது பிரச்சனை இல்லை. நீ லைவுக்கு வந்துட்டு பொம்பளை ஆட்களை கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா தம்பி உங்களுக்கு நல்லா இருக்காது. புரியுதா? லைவ்லாம் யாருக்குமே இனிமேல் கிடையாது. சரியா? தேவையில்லாமல் வந்து பொம்பளை ஆளை வந்து கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் இந்த புள்ள வந்து உங்களுக்கே தெரியும், உடல் ஊனமுற்ற அவங்க சங்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பிள்ளையவே நீ இப்படி பேசுகிறேன்னா நீ எப்பேற்பட்ட ஆளாக இருப்ப? நீ மனுஷனா? தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கே நீ அசிங்கப்படணும்டா. எதுக்கு என்ன சொல்கிறேன், லைவ் போட்டியா வந்தியா ஜாலியாக பேசணுமா வச்சோமா போனோமான் இருக்குண்ணா. அதை விட்டுட்டு அங்கே இருக்கு, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இதனாலேயே எனக்கு லைவுக்கு வர்றதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா உங்களுக்கு? இதனாலேயே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. என்ன சொல்கிறது, தப்பாக நினச்சிக்காதீங்க. இனிமேல் வந்து லாங் வீடியோ ஷார்ட்ஸ் மட்டும்தான் வரும். சரியா? எல்லாம் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைவ் வீடியோ ஷார்ட்ஸ் மட்டும்தான் வரும், லைவ்லாம் வராது. என்ன சொல்கிறது, எனக்கு வந்து வர்றதுக்கு விருப்பம் இல்லை. எதையாவது பேசிடுறாங்க, கெட்ட வார்த்தையில் பேசிடுறாங்க, நம்மளால் அது பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. என்ன சொல்கிறது, மற்றவங்கள மாதிரி சிரிச்சுக்கிட்டு எனக்கு போக தெரியல. உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்கள மாதிரி சிரிச்சுக்கிட்டு சலிச்சுக்கிட்டு வந்து எனக்கு அது வந்து போக தெரியல. அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன சொல்கிறது, நம்ம போடுற வீடியோ எதுவுமே அசிங்கமே கிடையாதுங்க. புரிஞ்சா? நம்ம வீடியோ எல்லாமே எடுத்து பாருங்களேன். ஏதாவது ஒரு வீடியோ அசிங்கமாக இருக்குன்னு எதையாவது ஒரு வீடியோவை காட்டுங்க பார்ப்போம். நம்ம என்ன வீடியோ போடுறோம்? நம்மளை வந்துட்டு கெட்ட வார்த்தையில் பேசிட்டு வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சரி அப்படின்னா ரைட்டு. ஏதாவது நாங்கள் தப்பாக ஏதாவது வீடியோ போட்டிருந்தோம்னா பேசலாம். தேவையில்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது சரிப்படாது. சரி, நீங்கள் வந்து என்னோடய லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ அதெல்லாம் எல்லாமே பாருங்கள். சரியா? தயவு செஞ்சு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்துட்டு லைவுக்கு வந்து நான் வரமாட்டேன், என் ஒய்ஃபு தான் வருவாள். ஏன்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஏன் லைவுக்கு வரமாட்டீங்கன்னு. அது கொஞ்சம் கஷ்டமாக சங்கட்டமாகவே இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இப்போ காரணத்தை சொல்கிறேன். அது ஒரு ஆள் 2 ஆள் இல்லைங்க, ஏகப்பட்ட பேருங்க. எல்லாமே கெட்ட வார்த்தை தாங்க. எத்தனை பேர் தாங்க நான் இது பண்ணுறது, பிளாக் அடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதை இப்படி வேறு பேசுகிறாங்க. எப்படி தெரியுமா? நான் 1000 தரேன், 2000 தரேன், 3000 தரேன்னா எதுக்கு தார நீ? உன்னை யார் கேட்டா? உனக்கு 1000 ரூபா 2000 ரூபா யாரும் உனக்கு கேட்டா? என்ன சொல்கிறது, ஆனால் அவனை மட்டும் நேரில் பார்த்தேன்னு வைங்களேன், என்ன சொல்கிறது, இந்த பிள்ளை வந்து ஐடி பேரையும் கவனிக்கலை, எதையுமே கவனிக்கலை. ஆனால் நேரில் பார்த்தேன்னா தம்பி உன்னை பொழந்தள்ளிடுவேன் பார்த்துக்க. லைவுக்கு வந்தியா, ஒழுங்காக பேசுனியா அப்படின்னு இருக்கணும். 1000 ரூபா தரேன், 2000 ரூபா தரேன் அப்படின்னா சரி ரைட்டு. ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறது, நான் வந்து லைவுக்கு வர்றது வந்து எனக்கு விருப்பம் இல்லை, சொல்லிட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் லாங் வீடியோவும் போடுறேன், எல்லாம் முழுசாக பாருங்கள். தப்பாக நினச்சிக்காதீங்க. சரியா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.